வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னிடமெல்லாம் கணியத்திற்குரிய சகோதரர் சகோதரிகளே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃபஜர் தொழுகைக்கு பின்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் நம்முடைய பார்வையும் விளக்கும் விதமாக இந்த அமர்வு ஏற்றுகிறது. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், உலகத்தையே ஒழுக்கக்கூடிய செய்திகளாக இன்றைக்கு தினசரி ஒரு வார காலமாக எந்த நியூஸை திறந்தாலும், வாட்ஸ்அப்பை திறந்தாலும், யூடியூப்பை திறந்தாலும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. யாருக்கும் தெரியுமா செய்தி சம்பந்தமா? எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்று அதிகமான செய்தி வந்து கொண்டே இருக்கு. என்ன அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னா என்ன? எப்ஸ்டைன்னா யாரு முதல்ல கேட்டா, முதல்ல அவரை பற்றியான செய்தி தெரிஞ்சாதான் சொல்லக்கூடிய தகவல் எனக்கு புரியும். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்று சொல்லக்கூடியவர் அமெரிக்காவை சார்ந்த ஒரு நபர். இவர் யாருன்னா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கணிதம் வகுப்படுத்தக்கூடிய ஆசிரியர். நல்ல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் கணக்கு வாத்தியாரா இருக்கிறார். இவர் நல்லா எளிமையான முறையில மக்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கறத ஒரு தொழில் இவர் பார்க்கிறார். நல்லா ஈஸியா புரியுற மாதிரி, நல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாருங்கிற மாதிரி இவர் பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அமெரிக்காவுடைய முக்கியமான நகரமா இருக்கக்கூடிய நியூயார்க்குடைய வால் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய பகுதி கூட்டிட்டு போறாரு. அந்த வால் ஸ்ட்ரீட்ங்கிற பகுதியில உலகத்துல எல்லா முக்கியமான நிறுவனங்களுடைய தலைமையிடமா அந்த வால் ஸ்ட்ரீட் தான் இருக்கும். பத்திரிகையா இருந்தாலும், தொழில் நிறுவனங்களா இருந்தாலும், எல்லாத்துடைய தலைமை ஆபீஸ் எங்க இருக்கும்னா இந்த வால் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கும். அந்த வால் ஸ்ட்ரீட்ல கொண்டு போய் இவர் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்து வருவார். அந்த நிறுவனத்தின் மூலமா இவருக்கு பல விதமான பழக்கம் கிடைக்குது. இவர் என்ன செய்யறாருன்னா, பல நபர்கள் வட்டிக்கு லோன் வாங்குற மாதிரி இன்னைக்கு வாங்குறமா இல்லையா, இது மாதிரி அவர் எல்லா மக்களுக்கும் லோன் வாங்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பணியை பார்க்கிறார். எப்படியான லோனு? இன்னைக்கு நம்ம வாங்குற மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் இது மாதிரிலாம் கிடையாது. பல கோடிக்கணக்கான அமௌண்ட பல தொழில் அதிபர்களுக்கு அவர்களுக்கு சிரமப்படக்கூடாது என்ற விதத்துல இவர் பல மக்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை வந்துட்டார். இதன் மூலமா பல நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும். உலகத்துடைய பெரிய பொருளாதார மேதைகள் சொல்லக்கூடியவர்கள், அறிவியல சிறந்தவர்கள், இப்படி பதவி என்று எல்லாவற்றையும் உயர்ந்த இடங்களோடு வாழக்கூடிய மக்களோடு தொடர்பு ஏற்படுது. இப்படியாக அவருடைய காலங்கள் கணிந்து கொண்டு 2005ஆம் ஆண்டு அங்க அமெரிக்காவை சார்ந்த புளோரிடாங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர், ஒரு தாயும் தந்தையும் காவல்துறையில புகார் கொடுக்க வர்றாங்க. என்ன புகார்? அவர்களுடைய 14 வயது குழந்தை, அந்த சிறுமிய இந்த எஸ்டின்னு சொல்லக்கூடிய நபர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு, தவறான முறையில என்னுடைய மகளை இவர் அபகரிக்க பார்த்திருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு புகாரை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் கொடுக்கிறார். அவரை அழைத்து விசாரணை செய்யும் போது தெரிகின்றது, 2002 முதல் 2005ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஒரு சிறுமி கிடையாது. இந்த சிறுமியை போன்று 8 வயது முதல் 15 வயது வரையிலான பெரும்பான்மையான சிறுமிகளை பல தொழில் அதிபர்களுக்கு பாலியல் தொல்லைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். பல இளம் பிள்ளைகள், குழந்தை, 8 வயசு குழந்தை, என்ன 8 வயசுல 15 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறுமிகளை தவறான முறைக்கு பயன்படுத்தி கொண்டு தொல்லை கொடுத்துக் கொண்டு பல சிறுமிகள் இறந்து விட்டதாகவும் தகவல் வருகின்றது. இப்படி வந்த பின்பாக 2005ஆம் ஆண்டு இவருக்கும் பல முக்கியமானவர்களுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா, பல பெரிய பெரிய பதவியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இவர் தொடர்பு இருக்கிறதுனால சில காலங்கள் வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்த பின்பாக மீண்டும் 2019ஆம் ஆண்டு இவர் மீது இன்னொரு புகார் வருகின்றது. வந்தவுடன் உடனடியாக கைது பண்றாங்க. கைது செய்யப்பட்டு சில மாதங்கள்லயே அவர் நியூயார்க்குடைய ஜெயில மரணிக்கின்றார். கழுத்து அறுத்து தற்கொலை செய்துவிட்டார் என்ற தகவல் சொன்னாலும் கூட பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடியது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இவர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்து இவர் வாக்குமூலம் கொடுத்தார்னா பல முக்கியமான தலைவருடைய பெயரெல்லாம் அடிபட்டு விடும். இது மாதிரி யாரும் வெளியில வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரை சிறைக்குள்ளாக வைத்தே அவரை கொலை செய்து விட்டார் என்ற செய்தி வருகின்றது. இப்படி இவர் மரணித்த பின்பாக இவர் சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்றார்.
இவர் யாரையோட தொடர்புல இருந்தாரு, என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, என்னென்ன சிறு பிள்ளைகள் எல்லாம் அழைத்திருக்காரு என்ற பெரிய லிஸ்டே வந்துச்சு. இந்த லிஸ்ட் எதையுமே வெளியில பப்ளிக்காக தகவலா வெளியில் விடல. அமெரிக்காவுடைய பிரதமர் அதிபர் தேர்வுக்கு, இன்றைக்கு முதலமைச்சர் தேர்வுக்கு எல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறாங்கல்ல, எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தா நான் இந்த திட்டம் செய்வோம், மகளிருக்கு உதவித்தொகை கொடுப்போம், இலவச சைக்கிள் கொடுப்போம், லேப்டாப் கொடுப்போங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? இதே மாதிரி அமெரிக்காவில அதிபர் தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய நேரத்துல ட்ரம்ப் சொன்ன முக்கியமான ஒன்று, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எல்லாவற்றையுமே நான் வெளியிடுவேன். அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவில் அவ்வளவு முக்கியமான ஒன்றா திகழ்ந்தது. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாச்சு, அவர் வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்ற பின்பாக பலவிதமான போராட்டங்கள் வருது. வெற்றி பெற்ற பின்பாக நீங்கள் தகவல் சொல்றீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் வெளியிடவில்லை? பலவிதமான எதிர்ப்பு குரலுக்கு பின்பாக ஜனவரி 30ஆம் தேதி 2026 இந்த வருஷம் தான், போன மாசம் ஜனவரி 30ஆம் தேதி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க? இந்த எப்ஸ்டைன் சம்பந்தமாக ஆய்வுகள் மேற்கொண்டதுல அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுடைய விசாரணை மேற்கொண்டு எல்லா தகவலுடைய ஒரு பாதை வெளியிடுறாங்க. மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 35 லட்சம் பக்கங்கள். 35 லட்சம் பக்கங்கள் உடையதாக இந்த முதன்மையான செய்தி வந்துச்சு. மொத்தம் 70 பக்கம், 70 லட்சம் பக்கம் இருக்குது. அதுல பாதை வெளியிட்டு இருக்கிறான், இன்னும் பாதை இருக்கு. இந்த 35 லட்சம் பக்கங்கள்ல 1,80,000 போட்டோக்கள் இருக்கு. பல பெண்கள், பல சிறுமிகள், முக்கியமான தலைவர்கள், இவர்கள் எப்படியெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் மாதிரி 1,80,000 போட்டோக்கள், 2,000 வீடியோக்கள் இருக்கு. இப்படி இந்த அளவுக்கு பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. மாட்ட ஆள்ல யார் நினைக்கிறீங்க? நம்மள மாறி தெரு ஓரத்தில் இருக்கிற ஆட்களா? அமெரிக்காவுடைய இன்றைய அதிபர் ட்ரம்ப். அந்த ட்ரம்ப் சம்பந்தமாக 38,000 குறிப்புகள் பேர் எழுதப்பட்டிருக்கு. 38,000 தடவை இந்த ட்ரம்புக்கும் எஸ்டினுக்கு நடுவுல பேச்சுவார்த்தை தொடர்புகள் நடந்து கொண்டே இருக்குது. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த பில் கிளின்டன்ங்கிறவருக்கும் இவருக்கு நடுவுல 5 சிறுமிகள், சின்ன பிள்ளைங்களோட அரை நிர்வாணமா இருக்கக்கூடிய புகைப்படம் வருது. பில் கேட்ஸ் கேள்விப்படுறோமா இல்லையா? முன்னாள் உலகத்துடைய முதல் பணக்காரர், இன்றைக்கும் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்பட்ட ஒருவராக இருக்கக்கூடியவர் அந்த பில் கேட்ஸ். இவரோடு 26 முறை வெளிநாட்டு பயணங்கள்ல யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்திருக்கிறார். எப்படியான முறை கையாண்டாங்க தெரியுமா? இந்த எப்ஸ்டைன்ங்கிறவருக்கு பொருளாதாரம் அதிகமா வந்த பின்பாக ஒரு தனி தீவே வாங்கிட்டார். இன்னைக்கு ஒரு வீடு வாங்க முடியுதா? ஒரு தீவே வாங்கி அந்த தீவுக்குள்ளாக யாரும் வர முடியாது. பாதுகாப்புக்கு என்று அதிபர்கள் வந்தாலும் கூட அதிபர்களோடு வரக்கூடிய பாதுகாப்பு ஒருத்தர் வர முடியாது. இப்படி எல்லா வகையும் ஃபுல் சேஃப்டி செக்யூரிட்டியாக, எதற்காக? தவறுகள் செய்வதற்காக, இந்த காம இச்சைக்காக பல சிறுமிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக யாருக்கும் தெரியாமல் தீவை ஏற்படுத்தி அந்த தீவுக்கு போக வேண்டும் என்றால் இவருடைய பிளைட் மட்டும்தான் போகும், வேறு யாரும் போக முடியாது. அவ்வளவு அளவுக்கு செல்வாக்கோடு வாழ்ந்தவர். இன்றைக்கு ஒரு அதிபராக இருந்தா கூட ஒரு நாட்டுக்குள்ள இருக்க முடியும். ஆனால் எந்த அளவுக்கு தொடர்பு தெரியுமா? பிரிட்டானியா, இன்றைக்கு பிரிட்டனுடைய இளவரசர், அவர் இங்கே இருக்கக்கூடிய சிறுமிகளோடு அவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார். நம்ம மோடி பேர் கூட வந்திருக்கிறது. எல்லாம் பேர் வந்துச்சுன்னா எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் புகைப்படங்கள், பல புகைப்படங்கள் பாத்தீங்கன்னா சிறுமிகளோடு இவரெல்லாம் தவறு செய்யக்கூடிய வெளிப்படையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்று இவ்வளவு மோசமான அயோக்கியர்களா இருக்கிறார். நம்ம சாதாரண மனிதர்கள் கிடையாது. அதிகாரத்துல, பொருளாதாரத்துல, பதவியில நாங்கள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய மறுபக்கத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிறதே மோசமானவர்களாக ஒரு சிறு பிள்ளை, ஒரு குழந்தைங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அந்த குழந்தையவே தவறான எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைக்கு எப்படியான உலகம் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியில பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்பு கிடையாது, எல்லாரும் ஒதுங்கி ஓடலாம். கொலை செய்யப்பட்டதற்கான காரணமாக கூட இருக்கலாம், மரணித்ததற்கான காரணமாக இருக்கலாம், நம்முடைய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட கொலை பண்ணியிருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் வந்துகிட்டு இருக்கிறதா இல்லையா? எல்லாரையும் பாத்தீங்கன்னா
எல்லாருக்கும் ஒரே ஒற்றுமை இருக்கு. இப்படி யாருடைய பேரெல்லாம் வந்திருக்குதோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்னன்னா, எல்லாரும் முக்கியமான தலைவர்கள். இரண்டாவது, எல்லா நபர்களுமே இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். பில்கேட்ஸ்ல இருந்து, கிளின்டன்ல இருந்து, ட்ரம்ப் வரைக்கும் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, பிரிட்டனுடைய இளவரசர் முதற்கொண்டு இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். இன்றைய இஸ்லாமிய சட்டம் இந்த நாடுகள் இருந்தா இவர் நிலை என்னவா இருக்கும்? பேர் வந்துருச்சு, நாங்க இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்தவர் கொலை செய்யப்பட்டாரு, வாக்குமூலம் கொடுக்க முடியாது, ஆதாரம் கிடையாது, எதுவும் எங்கள் தண்டனை கொடுக்க முடியாது என்னதானே ஒன்று இருக்குது. இன்றைக்கு இதை எதிர்க்கக்கூடியவர்கள் சவுதியில இருக்கக்கூடிய யாருடைய பேர் வந்திருக்குதா? இந்த பட்டியல எந்த இஸ்லாமியோட பேர் வந்திருக்குதா? இஸ்லாமியர்களோட என்ன, நம்மளுடைய எண்ணம் என்ன? மறுமைகளை பிடிச்சிருவோம். உலகத்தை என்ன தப்பு செஞ்சாலும் சரி மறுமை பிடிச்சிருவாங்க. அந்த எண்ணம் நமக்கு இருக்கு. அந்த எண்ணத்தின் மூலமா பல பேரை விட்டு விலகி இருக்கிறோம். அதே போன்று சவுதியில கூடிய சட்டம் எப்படி தெரியுமா? 2018ஆம் ஆண்டு சவுதி அரச குடும்பம், அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த இளவரசருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சண்டை, ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அடி அடிக்கிறாரு. அதுல மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போன பின்பாக அந்த குடும்பத்தை அழைக்கிறார். உங்களுடைய மகனை இவர் கொலை செஞ்சுட்டார், அடிச்சு எப்படியோ கொலை செஞ்சுட்டார், நீங்க என்ன சொல்றீங்க? மன்னிச்சிருமா, நஷ்டீடு வாங்குறீங்களா, மரண தண்டனை கொடுத்துருமா? அந்த குடும்பம் ஒரே விடாப்படி இருந்தாங்க, இவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க வேண்டும். அதே போன்று அரச குடும்பத்தை சார்ந்த இளவரசர், நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சவுதியை பத்தி என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் புகழ்ந்து பேசப்படக்கூடிய ஒன்று குற்றவியல் தண்டனைனா யாருக்கும் எந்த சமரசமும் கிடையாது. அனைத்து மக்களுக்கு முன்பாகவும் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தார். அரச குடும்பம் இளவரசராக இருந்தாலும் நீ தவறு உனக்கான தண்டனை உலகத்துல கொடுத்துருவோம். இன்றைக்கு ஒரு இடத்துல பார்க்க முடியுதா? இஸ்லாம் விமர்சனம் எல்லாரும் இருக்கீங்களே, உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில இது மாதிரி தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் ஒரு பிராணி இருக்குதா? இது மாதிரி நடந்தா மற்ற மக்கள் பார்க்கும் போது ஒரு பயம் வருமானே அல்லாஹ் திருமணம் சொல்லி காட்டுனா, நீங்கள் குற்றவியல் தண்டனை நிரூபிக்கக்கூடிய அந்த இடங்கள்ல பிற மக்கள் பார்க்கணும், பிற மக்கள் பார்க்கும் விதமாக புதிய தண்டனை கொடுக்கணும், மறைமுகமா கொடுக்க கூடாது. அதை பிற மக்கள் பார்க்கும் போது நான் தவறு செய்தால் எனக்கும் இது போல தண்டனை வரும் என்ற பயம் உண்டாகும். எல்லாத்தையும் மூடி மறைக்கும், யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரிஞ்சா அவனுடைய மானம் போயிடும், தன்மானம் போயிடும், பெரிய அளவுக்கான புகழ்ல இருக்கிறோம். இது மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை இதுதான். இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய இந்த தண்டனை செய்தால், இந்த பாவத்தை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மதங்கள் கொள்கை என்ன இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை உலகம் முழுக்க எங்க கொண்டு வரான்னு தெரியுமா, அந்த இடத்துல பாதுகாப்பு குற்றங்கள் குறையும். இன்றைக்கு பாதுகாப்பான நாடுகள் பட்டியல பாத்தீங்கன்னா முதன்மையான நாடுகள்ல சவுதி தான் இருக்கு. துபாய் பல அனாச்சாரங்கள் செய்தாலும் கூட, மார்க்கத்துக்கு மாற்ற பல விஷயங்கள் செஞ்சாலும் கூட, இந்த கற்பழிப்புன்னு வந்துட்டா அவனும் மரணம் தான் கொடுத்துருக்கு. இப்படி இதுதான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய தண்டனைகள். இதுதான் ஒரு மனிதனுக்கான வழிகாட்டக்கூடிய மார்க்கமா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சூழலையுமே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தரம் இருக்கின்றது. இதை நாம் விளங்கியதை போன்று எல்லா மக்களுக்கும் எங்கள் பகுதியில் பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் இந்த தண்டனை நிறைவேற்ற சொல்லுகின்றது. சவுதியில பார்க்க முடியுமா? துபாயில பார்க்க முடியுமா? இது மாதிரி அரபு பகுதிகள் இது மாதிரி தவறை நிகழ்த்தினால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அடுத்து யாரும் செய்ய முடியாததுக்கு மாறும். 1995 இருந்து 2018ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுதி என்ற ஒரே ஒரு நாட்டில் நடத்தப்பட்ட கற்பழி சம்பவங்கள் எவ்வளவு தெரியுமா? 5. மொத்தத்துக்கு 1995 2025 இந்த போன வருஷம் வரைக்கும் மொத்தமே 5 தான். 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு 5 தான். அந்த அளவுக்கான சட்டங்கள் கொண்டு இருக்கிற காரணத்தினாலதான் அங்க தவறுகள் எண்ணிக்கை குறைவா இருக்கு. இது மாதிரியான சட்டங்கள் மூலமாக தான் இது மாதிரியான தவறை குறைக்க முடியும். அந்த அளவுக்கு நாம் விழிப்புணர்வோடு வாழ்ந்து அனைத்து மக்களுக்கும் இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமான செய்திகளை சொல்லி அனைத்து மக்களும் நேரடி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை பல இறைவன் நம் அனைவருக்கும் வாக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.